ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழியுடைய 25ஆம் நாள். கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை தேய்பிரையில் சஷ்டியானது வருது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டியில் நல்ல வேலை கிடைக்க சஷ்டி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்காக இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஆக்சுவலி சஷ்டிங்கிறது முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். ஒரு மாதத்துக்கு வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் சஷ்டியானது வரும். அந்த 2 தினங்கள்லையுமே சஷ்டி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்குமே தெரியும். சஷ்டி வழிபாடு செய்தால் குழந்தை பிறக்கும் என்பது இதனுடைய அர்த்தம். நிறைய பேர் சஷ்டி வழிபாடு குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் அதை கடந்து நிறைய விஷயங்களுக்கு சஷ்டி பரிகாரம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. அதில் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க ஒரு உகந்ததாக ஒரு பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்காக இந்த பரிகாரத்தை பாருங்கள். நல்ல வேலை கிடைத்து முன்னேற்றம் அடைய முயற்சி பண்ணுங்க. தை மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. தை மாதம் என்றது நம்ம நினைவிற்கு எப்படி பொங்கல் ஞாபகத்துக்கு வருதோ அது போல தான் தைப்பூசமும் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரையாக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பல பேர் இந்த மாதம் தான் இருப்பாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த தைப்பூசம் வரக்கூடிய தை மாதத்துக்கு முன்னாடி மார்கழி தேய்பிறை சஷ்டியான நாளை நாள் முருகப்பெருமான இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யணும். நம்மளுடைய வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதலையும் முருகன் நிறைவேற்றுவார். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல வேலை கிடைக்க சஷ்டி வழிபாடை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. சரி வாங்க, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுவது சஷ்டி திதி. அதுலேயும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி வெள்ளிக்கிழமை. நாளை நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியாக இருக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அவனின் அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் பேசிக்காகவே எல்லாருக்குமே உண்டாகும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சஷ்டி திதியான நாளை நாள் வேலை தொடர்பான வேண்டுதல்கள் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு முறை இருக்குது. அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இழுத்துக்கிட்டே போகிறேன், வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நாளைக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் மார்கழியுடைய 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி முழுசாக வந்திருக்கு. 6 என்பது முருகனுக்கு உகந்த எண் என்பதால் நம்ம அனைவருமே இந்த 6 எண்ணை வைத்து தான் பரிகாரம் செய்ய போகிறோம். நாளை சஷ்டி திதி ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானுக்கு முன்னாடி எப்போ வைக்கணும்னா மாலை 6 மணிக்கு வைக்கணும். 6 மணிக்கு தான் அப்போ பரிகாரம் செய்யணும். இதற்கு ஃபஸ்ட்டு நல்ல கிளியாத வெத்தலையாக ஒரே ஒரு வெத்தலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒரு வெத்தலையின் மேலே சுத்தமான பசுநெய்யை தடவ வேண்டும். இது அப்படியே முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து விடணும். அந்த வெத்தலைக்கு மேல் ஒரு அகல் விளக்க வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும்.
பிறகு இந்த தீபத்தை பார்த்தவாறு ஓம் சரவண பவ ஓம் எனும் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். பிறகு முருகப்பெருமான் நம்மளுடைய வேலை தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றணுங்கிற மாதிரி முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த முறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். மேலும் அவருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். பலரும் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த முறையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த முயற்சிகள் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளால் வெற்றி பெறும். ஸோ அதுதான் இந்த ஒரு பரிகாரத்துடைய சூட்சமோ. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட அனைவரும் நாளை நாள் பண்ணுங்க. அதே போல் நாளை நாள் ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் மனபயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். புது முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டும். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. அடுத்தவர்கள் பேச்சு கண்மூடித்தனமாக கேட்க வேண்டாம். உங்களை உசுப்பி விடுவர்கள் பக்கத்தில் போகக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க. 2வது ரிஷபராசி. உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை தான். நீங்கள் எதிர்பாராத நல்லது உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலே இருக்கும். செலவுக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும். வரப்போகக்கூடிய பொங்கல் பண்டிகை கொண்டாட சுறுசுறுப்பாக தயாராகணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய நாள். நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. உங்களுக்கு நிறைய உருப்படியான விஷயங்கள் செய்ய போகிறீங்க. நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. கைபேசியை அதிக நேரம் எடுக்காமல் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதி முடிந்துவிடும். உங்களுக்கு அப்படி தான் நாளை நாள் இருக்க போகுது. உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு விதித்து சுய ஒழுக்கத்தோடு வாழுங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி. உங்களுக்கு பொறுமை தேவை, நிதானம் தேவை. மனதை அலப்பாய விடக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும். நேரத்தை வீணடிக்காமல் இருக்கணும். இறை வழிபாடு செய்யணும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ஆர்வத்தோடு இருப்பீங்க. புது விஷயங்கள் சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. வேலையில் வியாபாரத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க. கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழா. இறைவனுக்கு நன்றி சொல்லி செயல்படுங்க. அப்புறம் கன்னிராசி. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். சிரமப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. எவ்வளவு உழைப்பு முதலீடு போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான நல்லது நடக்கும். சோம்பேறித்தனம் இருந்தால் நாளை நாள் கசப்பான நாளாக இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் துலாம் ராசி. உங்களுக்கு உற்சாகத்தோடு நடந்து கொள்ளும். உற்சாகமாக இருப்பீங்க. திறமையாக சிந்திப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போதே அடுத்தவர்களுக்கு ஆசை வந்துவிடும். வாழ்ந்தால் உங்களை போல வாழ வேண்டும் என்று 4 பேருக்கு உதாரணமாக சந்தோஷமாக நாளை நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் விருச்சிக ராசி. உங்களை பொறுத்தவரை நலமான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். நண்பர்களோடு நேரத்தை செலவு செய்வீங்க. புது மனிதர்களுடைய சந்திப்பு மனதிற்கு அமைதி கொடுக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் கவனம் இருக்கணும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையில் திருப்தி இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நஷ்டமெல்லாம் லாபமாக மாறும். வருமானம் பெருகும். கடன் சுமையிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடைவீங்க. இரவு நல்ல தூக்கம் கூட கிடைக்கும். அப்புறம் மகர ராசி. உங்களுக்கு கொஞ்சம் இரக்க குணம் வெளிப்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களை நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டீங்க. யாராவது உங்களுக்கு துரோகம் செய்திருந்தால் கூட அவர்களை மன்னித்து மறந்து உங்களோடு சேர்த்து கொள்வீங்க. நாளை நாள் மனதிற்கு சுகமான நாளாக இருக்கும். அப்புறம் கும்பம் ராசி. உங்களை பொறுத்தவரை வெற்றி வகை சூடுவீங்க. எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கூட அசந்து போய் உட்கார மாட்டீங்க. மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்வீங்க. மனதிற்கு பிடித்தவர்களோடு நேரத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். சுப செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக மீனராசி. உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்து முடிக்கணும். நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு தூக்கம் என்பதை மறந்து விடாதீங்க. அனாவசியமாக கைபேசி பார்ப்பதை குறைத்தால் மேலும் நன்மைகளை பெறலாம். ஸோ அந்த மாதிரி நாளை நாள் செயல்படுங்க. இதுதாங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்ட ராசி பலன். ஸோ இந்த ராசி பலனை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை சஷ்டியில் நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நல்ல வேலை கிடைக்க பரிகாரமும் அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.